வணக்கம். டெஸ்ட் ஃபார் கண்டினியூட்டி மற்றும் 3 phase இண்டக்ஷன் மோட்டார் உடைய இன்சுலேஷன் ரெசிஸ்டன்ஸ் குறித்த இந்த அமர்வுக்கு உங்களை வரவேற்கிறேன். வாங்க அமர்வை தொடங்கலாம். இந்த பயிற்சியின் நோக்கங்களை பார்ப்போம். இந்த பயிற்சியின் முடிவில் உங்களால் முடியும் 3 phase ஸ்குவிரல் கேஜ் இண்டக்ஷன் மோட்டாரின் நேம் பிளேட் விவரங்களை படித்து விளக்கவும். 3 phase இண்டக்ஷன் மோட்டாரின் டெர்மினல்களை அடையாளம் காணவும். இண்டக்ஷன் மோட்டாரின் 3 phase வைண்டிங்ஸ் தொடர்ச்சியை சோதிக்கவும். phase வைண்டிங்ஸ்களுக்கு இடையே இன்சுலேஷன் ரெசிஸ்டன்ஸ் சோதனை செய்யவும். வைண்டிங்ஸ் மற்றும் பாடிக்கு இடையே இன்சுலேஷன் ரெசிஸ்டன்ஸ் சோதனை செய்யவும் உங்களால் முடியும். கண்டினியூட்டி டெஸ்ட் செய்வதற்கு தேவையான உபகரணங்கள் மற்றும் கருவிகள் இதோ. 3 phase squirrel cage induction motor, Megger, digital earth tester DET, connecting wires. 3 phase squirrel cage induction motoril குறிப்பிடப்பட்டுள்ள நேம் பிளேட் விவரங்களை குறித்து படிப்போம். இப்போது 3 phase induction motorன் டெர்மினல்களை அடையாளம் காண முயற்சிப்போம். இது 6 டெர்மினல்களுடன் 3 வைண்டிங்ஸ் கொண்டுள்ளது. அவை வெளிப்புற இணைப்புக்காக கொண்டு வரப்படுகின்றன. ஆறு டெர்மினல்கள் 3 வெவ்வேறு வண்ணங்களில் குறிப்பிடப்பட்டிருப்பதை காணலாம். சிவப்பு U1 U2, மஞ்சள் V1 V2, நீலம் W1 W2. இது ஸ்குவிரல் கேஜ் இண்டக்ஷன் மோட்டார் என்பதால் ரோட்டார் வைண்டிங் ஷார்ட் சர்க்யூட்டாக இருப்பதால் ரோட்டார் டெர்மினல்கள் கிடைக்கவில்லை. இப்போது மெகரை பயன்படுத்தி வைண்டிங்ஸின் தொடர்ச்சியை சோதிப்போம். சர்க்யூட் வரைபடத்தில் காட்டப்பட்டுள்ளபடி மெகரின் டெஸ்ட் லீட்ஸை R phase வைண்டிங்ஸ் U1 U2 ஓடு இணைக்கவும். கண்டினியூட்டி இருந்தால் மெகர் ஒரு சிறிய ரெசிஸ்டன்ஸ் காண்பிக்கும். மெகர் ரீடிங் சரிபார்க்கவும். கண்டினியூட்டி இல்லாவிட்டால் மெகர் மிக அதிக எதிர்ப்பை ரெசிஸ்டன்ஸ் காண்பிக்கும், அதுவும் மெகா ஓம் வரிசையில். மீதமுள்ள 2 வைண்டிங்ஸ் V1 V2 மற்றும் W1 W2விற்கும் இதே நடைமுறையை மீண்டும் செய்யவும். இப்போது 2 வைண்டிங்ஸ்க்கு இடையிலான இன்சுலேஷன் ரெசிஸ்டன்ஸை தீர்மானிப்போம். 2 வெவ்வேறு முறுக்குகளுக்கு இடையே மெகரின் சோதனை தடங்கள் டெஸ்ட் லீட்ஸ் U1 V1. 2 வைண்டிங்ஸ்க்கு இடையில் இருக்கும் இன்சுலேஷனால் வழங்கப்படும் ரெசிஸ்டன்ஸை மெகர் காண்பிக்கும். இங்கே காட்டப்பட்டுள்ள அட்டவணையில் உள்ள அனைத்து ரீடிங்ஸையும் கவனியுங்கள். இப்போது இயந்திரத்தின் ஒவ்வொரு வைண்டிங்கும் மற்றும் பாடி அல்லது ஃப்ரேம் இடையே உள்ள இன்சுலேஷன் ரெசிஸ்டன்ஸை நாம் தீர்மானிப்போம். மோட்டார் மற்றும் டெர்மினல் U1 சட்டத்துடன், அதாவது ஃப்ரேம் எர்த்திங் ஸ்டட்டில் மெகரின் சோதனை வழிகளை இணைக்கவும். இங்கே காட்டப்பட்டுள்ள அட்டவணை 2இல் உள்ள அனைத்து ரீடிங்ஸையும் கவனியுங்கள். மற்ற 2 முறுக்குகளுக்கும் V1 மற்றும் W1ற்கும் இதே நடைமுறையை மீண்டும் செய்யவும். இப்போது 3 phase இண்டக்ஷன் மோட்டாருக்கான எர்த் கனெக்ஷன் செயல்திறனை சோதிப்போம். எர்த் கனெக்ஷன் செயல்திறனை சோதிக்க நாம் தீர்மானிக்க வேண்டியது எர்த் கண்டினியூட்டி கண்டக்டரின் ரெசிஸ்டன்ஸ் RECC, ஒவ்வொரு ஃபேஸுக்கும் பாடிக்கும் இடையே உள்ள மின்னழுத்தம் VB, earth potential EP, earth electrode resistance RE, insulation resistance RI.
மேலே உள்ள பாராமீட்டர்ஸ் தீர்மானித்த பிறகு சாத்தியமான அனைத்து ஃபால்ட்களுக்கும் ஃபால்ட் கரண்ட்ஸை கணக்கிடுங்கள். தவறான மின்னோட்டங்களின் அளவை அடிப்படையாக கொண்டு எர்த் கனெக்ஷன் சரியானதா இல்லையா என்பதை நாம் தீர்மானிக்க முடியும். முதலில் மல்டிமீட்டரை பயன்படுத்தி எர்த் கண்டினியூட்டி கண்டக்டரின் ரெசிஸ்டன்ஸை அளவிடவும். கொடுக்கப்பட்ட அட்டவணையில் RECCயின் மதிப்பை உள்ளிடவும். ஒவ்வொரு ஃபேஸ்க்கும் U1, V1, W1 மற்றும் பாடிக்கும் இடையே உள்ள இன்சுலேஷன் ரெசிஸ்டன்ஸ் ஏற்கனவே அளவிடப்பட்டது. இப்போது எர்த்தின் பொட்டன்ஷியல் அதாவது எர்த் பொட்டன்ஷியல் அளவிட எர்த் டெஸ்டரின் E டெர்மினலை எர்த் வயரோடு இணைக்கவும் மற்றும் 10 மீட்டர் தொலைவில் அமைந்துள்ள எர்த் டெர்மினலோடு எர்த் டெஸ்டரின் V வோல்ட் லீடை இணைக்கவும். இப்போது நாப் பொசிஷன் மாற்றி பூமி மின்னழுத்தம் எர்த் வோல்டேஜ் என மாற்றவும் மற்றும் டெஸ்ட் பட்டனை அழுத்தவும். எர்த் டெஸ்டர் இப்போது பூமி பொட்டன்ஷியல் எர்த் பொட்டன்ஷியல் EP காண்பிக்கும். எர்த் எலக்ட்ரோடின் ரெசிஸ்டன்ஸ் RE அளவிட எர்த் டெஸ்டரின் P டெர்மினலை எர்த் டெர்மினலோடு இணைக்கவும். இது 6 மீட்டரில் அமைந்துள்ளது. C தற்போதைய கரண்ட் டெர்மினல் எர்த் டெஸ்டரின் டெர்மினலில் இருந்து 10 மீட்டர் தொலைவில் உள்ளது. இப்போது 10 ohms முதல் 100 ohms வரை ரெசிஸ்டன்ஸ் ரேஞ்ச் பட்டனை சரி செய்யவும். டெஸ்ட் பட்டனை அழுத்தவும். எர்த் எலக்ட்ரோட் ரெசிஸ்டன்ஸ் எதிர்ப்பை இப்போது காண்பிக்கும். இப்போது P புள்ளியுடன் இணைக்கப்பட்டுள்ள மின்முனையின் நிலையை இருபுறமும் 1 மீட்டருக்கு மாற்றி டெஸ்ட் பட்டனை அழுத்துவதன் மூலம் ரெசிஸ்டன்ஸை கவனிக்கவும். எர்த் எலக்ட்ரோடின் எர்த் ரெசிஸ்டன்ஸின் சராசரி மதிப்பை கணக்கிடுங்கள், அதாவது RE. அட்டவணையிடுங்கள். எர்த் எலக்ட்ரோடின் எர்த் ரெசிஸ்டன்ஸின் சராசரி மதிப்பை கணக்கிடுங்கள். ஃபார்முலாவை பயன்படுத்தி ஃபால்ட் கரண்டை கணக்கிடுங்கள். IF = VB + EP by RI + RECC + RE. சர்க்யூட்டில் எர்த் ஃபால்ட் ஏற்பட்டால் ஃபியூஸ் ப்ளோ ஆகுமா என்பதை குறிக்கும் முடிவை அட்டவணையின் குறிப்புகள் பகுதியில் எழுதவும் அல்லது பயனுள்ள எர்த் கனெக்ஷன் பெறுவதற்கான நடவடிக்கைகளை பரிந்துரைக்கவும். ரீகேப்: 3-phase ஸ்குவிரல் கேஜ் இண்டக்ஷன் மோட்டாரின் நேம் பிளேட் விவரங்களை படித்து விளக்கவும். 3-phase இண்டக்ஷன் மோட்டரின் டெர்மினல்களை அடையாளம் காணவும். இண்டக்ஷன் மோட்டாரின் 3-phase வைண்டிங்ஸின் தொடர்ச்சியை சோதிக்கவும். ஃபேஸ் வைண்டிங்ஸ்க்கு இடையில் இன்சுலேஷன் ரெசிஸ்டன்ஸ் சோதனை செய்யவும். ஃபேஸ் மற்றும் பாடிக்கு இடையே இன்சுலேஷன் ரெசிஸ்டன்ஸ் சோதனை செய்யவும். எனவே டெஸ்ட் ஃபார் கண்டினியூட்டி மற்றும் 3-phase இண்டக்ஷன் மோட்டருடைய இன்சுலேஷன் ரெசிஸ்டன்ஸ் குறித்த இந்த அமர்வு முடிவடைகிறது. நீங்கள் எல்லா கருத்துக்களையும் புரிந்து கொண்டீர்கள் என நம்புகிறேன். அடுத்த அமர்வில் சந்திப்போம்.